அம்மா இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் பாருங்கள். இன்னைக்கு முட்டை தோசை எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இங்கே பாருங்களேன், 2 முட்டை பாருங்கள், அப்புறம் வெங்காயம் பாருங்கள், இதோ நாராயணா இந்த இது இஞ்சி, இது பச்சை மிளகாய், இது கொத்தமல்லி தழை, இது இட்லி பொடி, இது அது மிளகுத்தூள்மா. அது நல்ல ஜீரண சக்தியை கொடுக்கும், அதுக்காக தான் அந்த தூள்மா. நல்லா அப்புறம் ஆயில்மா. இப்போ ஒரு வானலில் அடுப்பில் வச்சாச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த வெங்காயம் இருக்குல்லம்மா, ஆனியனு, அதை போட்டு கொஞ்சம் வணக்கிக்கணுமா. அதிலே தூவினா நறுக்குன்னு இருக்கணுமா வெங்காயம். இந்த பாருங்க, இந்த முட்டையை தண்ணி வச்சுருக்கேன் பாருமா, இதை கழுவிக்கலான்ட்டு இந்த தண்ணியில் வச்சுருக்கேன். இந்த பாருங்க, இந்த வெங்காயத்தை போட்டு இதில் வணக்கிக்கிறேம்மா. உங்களுக்கு வெங்காயமும் பச்சை மிளகாயும் வணக்கிக்கிறேன். இந்த இஞ்சி இதெல்லாம் போட்டு வணக்கிக்கிட்டோம்னா நமக்கு அந்த நறுக்குன்னு இருக்காது. இப்போ தோசை மேலே போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு நல்லா இருக்கும். இல்லாட்டி நறுக்குன்னு இருக்கும். மல்லி தலையை நம்ம லாஸ்ட்டு அதில் தூவையில் தூவிக்கிறாங்க பாருங்கள். இதுங்கிற பாருங்கள், வணக்கிறேன் பாருங்கள். கொஞ்சம் நான் வணங்கணும் பாருங்கள். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த வணக்கி வச்சுருக்கோம்லம்மா, வெங்காயம், அந்த பச்சை மிளகாய், இஞ்சியெல்லாம் வணக்கி வச்சுருக்கோம்மா. அடுத்து அந்த கொஞ்சம் பச்சை மிளகாய் எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா பேர பிள்ளைங்க சாப்பிடும், காரம் வேண்டான்னு சொல்லிவிட்டு அதை எடுத்து வச்சுட்டேம்மா. ஏன்னா நறுக்குன்னு இருக்கும் அப்படியே பச்சையாக போட்டால். அதுக்காக தான் அதை எண்ணெய் ஊற்றி ஒரு வானலை வணக்கி அதை எடுத்து வச்சுருக்கேம்மா. அப்புறமேலு பாருங்கள், மாவு ஊற்ற போகிறேன் பாருங்களேன். இட்லி மாவு தோசைக்கல்லில் பாருங்கள், மெலிசாக ஊற்றுறேன் பாருங்கள். மெலிசாக ஊற்றி அதில் என்ன செய்கிறோம் பாருங்கள், நல்லா மெலிசாக வருதுங்களா. மெலிசாக வந்ததுக்கப்புறம் என்ன செய்கிறோம் பாருங்கள், நல்லா மெலிசாக வருது பாருங்கள். வந்துருச்சா மெலிசா. முட்டையை எடுத்து நம்ம இதில் சேர்க்க போகிறோம், ஊற்ற போகிறோம் பாருங்கள். இந்த வச்சுருக்கேன் பாருங்களா, கழுவி வச்சுருக்கேன் பாருங்கள் தண்ணியில். இதை பாருங்கள் நாராயணா, அங்கே பாருங்கள். பாருங்கள், இதை பாருங்கள், இந்த பாருங்கள் முட்டையை ஊற்றுறேன் பாருங்கள். ஒரு முட்டை தான், ஒரு தோசைக்கே ஒரு முட்டைமா. இந்த பாருங்கள் ஊற்றியாச்சா. அந்த தோலை எடுத்து அந்த பகுதி எடுத்து அதிலே தேய்ச்சி விட்டுடணும் நம்ம. ஏன்னா கரண்டியில் ஒட்டாமல் கொல்லாமல் வருமா, அதுக்காக தான் அந்த முட்டையிலே தேய்க்கிறது கழுவிட்டு. பார்த்திங்களா, எல்லாம் சுற்றி அதே நம்ம சுற்றிலும் பரவியாச்சு பாருங்கள். பரவிட்டோமா எல்லாம். அங்கே பாருங்கள், சுற்றிலும் பரவி வந்துருச்சு பாருங்கள். அந்த முட்டை பூரா நம்மளே இது பண்ணி கொண்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் இதை பாருங்கள், பரவி வச்சாச்சா. அடுத்தது இங்கே பாருங்கள், அந்த திரும்ப அதிலெல்லாம் அந்த கொஞ்சம் நல்லா சரி பண்ணிக்கோங்க, நல்லா இது பண்ணி பரவி விட்ருங்க. அப்புறமேல இந்த ஏற்கனவே நம்ம வணக்கி வச்சுருக்கோம் இல்லைம்மா இந்த வெங்காயம், இந்த பாருங்கள், அந்த இதில் கத்திலே கொஞ்சம் நான் அதை அந்த தடவி விட்டோம்மா. அந்த பக்கம் கொஞ்சம் இதாக இருக்கணும். இந்த பாருங்கள், வெங்காயத்தை நம்ம அதை சேர்க்குறோம் பாருங்கள். ஆனியனை இதோ நாராயணா, அங்கே பாருங்கள், அந்த இஞ்சி வெங்காயம் எல்லாம் சேர்க்குறோம் பாருங்கள். பச்சை மிளகாய். அடுத்தது உங்களுக்கு மல்லி தழை இருக்குது பாருங்கள். இந்த இட்லி பொடி போடுறோம் பாருங்கள், இட்லி பொடி பாருங்கள், உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். அப்புறம் பாருங்கள், இட்லி பொடி போட்டதுக்கப்புறம் மிளகுத்தூள் இருக்குது பார்த்திங்களா, அது போடுறேன் பாருங்கள். அது போட்டால் உங்களுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும், நல்லா கமகமன்னு இருக்கும், நல்லா வாசனையாகவும் இருக்குமா. அந்த முட்டைக்கும் அந்த நாராயணா அந்த மிளகுத்தூளுக்கு நல்ல ஒரு வாசம் கிடைக்கும் உங்களுக்கு. அப்புறமேலு பாருங்கள், இந்த பாருங்கள் ஆயில் ஊற்றுறேன் பாருங்கள். ஆயில் ஊற்றிட்டு பார்த்திங்களா, சுற்றிலும் ஆயில் ஊற்றுங்க. சிம்மலில் வச்சுக்கோங்க, ரொம்ப அதிகமான இதில் வைக்காமல். அம்மா இங்கே பாருங்கள், இந்த முட்டை தோசை ரெடி ஆகிடுச்சு. பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. நம்ம தனியாக வேவிச்சு கொடுக்குறத விட இது மாதிரி இருந்தால் கவுல் அடிக்காது, கொள்ளாது, பிள்ளைங்களையும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் சட்னி தேனன்னு அவசியமே இல்லை. அப்படியே வீட்டில் இருக்கவங்களுக்கும் ஜென்ஸுக்கு எல்லாத்துக்கும் காலையில் வேலைக்கு போகிறவங்களுக்கு ஒரு முட்டையை அந்த தோசையில் ஊற்றி நான் வணக்கி போட்டுக்கேன்னா வெங்காயம் நறுக்குன்னு இருக்காது, அதுக்காக வணக்கி போட்டேன். நீங்கள் அப்படியே பச்சையாக கூட தூவிக்கலாம். இந்த பிறகு அரிஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள், பச்சையாக கூட. அது வேணாலும் இந்த பிறகு எவ்வளோ வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள், பச்சையாக கூட நீங்கள் போட்டுக்கலாம். அது பச்சையாக போட்டோன்னு வச்சுங்களேன், சீக்கிரம் வேகாது, நறுக்குன்னு இருக்கும். அதுக்கு தான் நானும் வணக்கி போட்டேன். உங்களுக்கு நல்லாயிருக்கும், சாப்பிட்டு பாருங்கள். நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும்.